மகாநதி இன்னைக்கு என்ன பரபரப்பானதுன்னு பார்க்கலாம். வெண்ணிலா வந்து அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க ராகினிய. அப்போ ராகினிய வந்து நீ ரொம்ப மோசம் பண்ணிட்டேன், நான் ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய மூட்ரி, நான் ஒன்றும் ஏமாத்தல, நீ தான் தப்பா பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை பண்ணி இருப்பாங்க. உடனே கோவத்தில் வந்து வெண்ணிலா வந்து ராகினி அடிச்சிருவாங்க. என் பொண்ணையும் நீ அடிக்கிற, எவ்வளோ தெரியும் என் பொண்ணை அடிப்பேன், எல்லா தப்பும் நீங்கள் பண்ணிட்டு என் மேலே தப்பு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. உங்களுடைய சுயநலத்துக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க நீங்கள், நான் தான் கோர்ட்டில் பார்த்தேனே, எல்லாருமே காவேரியை பழி வாங்குறதுக்காக என்னை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, எவ்வளோ தைரியம் இருக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிப்பா. என் பொண்ணையை சொல்லி அவளும் திரும்பி அடிப்பார். அவர் தடுக்கி கீழே விழுந்துருவா. உடனே அவங்க வந்து எல்லாமே பார்ப்பாங்க, ஆனால் மூச்சே இருக்காது. இவ வேலை மூச்சு இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் மறுபடியும் செக் பண்ணி பார்த்தா அவளுக்கு மூச்சு இருக்கும். சரி நான் போய் ஹாஸ்பிட்டல் சேருங்க அப்படின்னு சொல்லி அவங்க மாமாவும் சொல்லுவார். இல்லை நான் சரி நாங்கள் சேர்க்குறோம், ஆனால் நான் சேர்க்குறோம்னா நீங்கள் உண்மையை போய் சொல்லணும் எல்லாருக்கிட்டையும். அதான் தற்கொலை பண்ணிக்கிட்டா, விஜய் தான் காரணம் அப்படி சொல்லி எல்லாருக்கிட்டே சொல்லணும். அப்படி இல்லைன்னா உங்கள் குடும்பத்தையே நான் கருவெடுத்துருவேன். ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க? ஆமாம் நாங்களாம் இப்படி தான், எவ்வளோ தெரியும் தான் நீங்கள் நல்லா வசமாக வந்து எங்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. இப்போ நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் சொன்னால் உன்னையே நான் கொலை பண்ணுவேன் அப்படி சொல்லுவாங்க. சரி நான் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன், இவர் எப்படியாவது ஹாஸ்பிட்டலில் மட்டும் சேருங்க அப்படின்னு சொல்லுவாங்க.